ஹாய் கைஸ், நம்ம இந்த வீடியோவில் பேட்டில் த்ரூத் ஹெவன் அப்படிங்கிற இந்த சீரீஸோட எபிசோட் 30 அப்புறம் 31ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காம பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம கேங் மொத்தமும் பதுங்கிறதுக்கு அங்கே ஏதாவது இடம் இருக்குன்னு சொல்லி அதை தேடி போயிட்டு இருக்காங்க. ஆனால் பார்த்தா அங்கே தடுப்பு சோறு மாதிரி ஒன்று இருக்கு. நம்ம நடந்து இந்த இடத்தோட எண்டிக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறான். நம்ம கூஹேட்டு எனக்கு என்னமோ இதுக்கு பின்னாடி தான் உண்மையான அந்த ஃபயர் இருக்கும் தோணுது. அங்கிருந்து சீக்லானோட ஹெட்டும் இது ஃபுல்லாவே இலியூஷனால உருவாக்கப்பட்ட இடம், அப்பனா இந்த பேரியர் கூட அதே மாதிரியே இருக்கலாம்னு சொல்லிட்டு அவரோட ஃபுல் பவர் யூஸ் பண்ணி அதுல ஒரு பஞ்சு ஊர்றாரு. அவரு நினைச்ச மாதிரியே அதுவும் அப்படியே பிரேக் ஆக ஆரம்பிக்க உள்ள பார்த்தா பியூர் ஃபிளேம் பத்தி எரிஞ்சிட்டு இருக்கு. இது அவ்வளவு நல்லது இல்ல. அது பயங்கரமா அவங்கள அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருது. நம்ம ஆளுங்களும் அதை செமையா சமாளிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அமைதியா இருந்த அந்த இடமே கனவுற பூமியா மாறிடுது. எல்லா மாஸ்டர்ஸுமே தண்ணறிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ இது வேலைக்காகுதுன்னு சொல்லிட்டு அவரோட ஆங்கிரி புத்தா ஃபிளேமை ரெடி பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. மத்த மாஸ்டர்ஸும் பிளட்லைன் பவர்ஸை யூஸ் பண்ணுங்க. அவங்க எல்லாரும் ஒரே நேரத்துல வேலையை காட்ட ஒரு பிரம்மாண்டமான பிளாஸ்ட் ஏற்பட்டு அங்கிருந்த மொத்த பியூர் ஃபிளேமையும் அழிச்சிருது. பேரியரும் காலி. இப்பதான் அங்கிருந்த அந்த ஃபிளேமோட ஒரிஜினல் ஃபார்ம் அவங்க பாக்குறாங்க. பியூர் லோட்டஸ் ஃபிளேம். சி மாஸ்டர் ஆரம்பிச்சிடுறாரு. இது ரொம்பவும் பவர்ஃபுல்லான ஒண்ணு. இது எடுக்கிறவங்களும் அதுக்கு ஏத்த மாதிரி பவரோட இருக்கணும். கோஹெட் நம்ம தான் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டோம்லன்னு சொல்ல நம்ம ஹீரோவோட மாஸ்டர் சியூயன் சீக்கிரமா அதை சொந்தமாக்கு. சி மாஸ்டர் ஓகேன்னு சொல்லிட்டு அவன் முன்னாடி போறான். நம்ம ஹீரோ டக்குன்னு அவங்க எல்லாரையும் தடுத்து அவரோட பவரை யூஸ் பண்ணி அவங்கள அட்டாக் பண்றாரு. இதுவும் அந்த ஃபிளேமோட வேலை தான். அவங்க எல்லாரும் இப்ப திரும்ப நார்மல் ஆயிடுறாங்க. கொஞ்ச நேரத்துல அது நம்மள எப்படி மாத்திருச்சு. சியூயன் மட்டும்தான் அதோட புடியில சிக்காம இருந்தான். நம்ம மாஸ்டரும் நீதான் அப்ப அதுக்கு தகுதியான ஆளுன்னு சொல்ல நம்மால் இல்ல நான் ஏற்கனவே சொன்னதான் எனக்கு இந்த ஃபிளேமால எந்த ஆசையும் இல்லைன்னு சொல்லிடுறாரு. என்னது ஏமால ஆசைப்படுறீங்களா? நீங்க எல்லாரும் அந்த மாதிரியான ஆளுங்களா? பார்த்தா அந்த ஃபிளேம் இப்ப மனுஷன மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கான். இவன் ஒரு டீமன் சைண்ட். சொல்ல போனா அந்த ஃபிளேம் தான் இவன் தான் அந்த ஃபிளேம். பல்லாயிரம் வருஷம் கல்டிவேஷனுக்கு அப்புறம் இதுக்கு இப்படி ஒரு ஃபார்ம் கிடைச்சிருந்திருக்கும். பரவாயில்ல, உங்களுக்கு என்ன பத்தி நிறையவே தெரிஞ்சிருக்கு. ஆள் இப்ப இந்த இடத்துக்கு அவனோட ட்ரெஸரி கலெக்ஷன் சொல்லி ஒருத்தனை வர வைக்கிறான். கோடாலி சித்தப்பா, என் பெஸ்ட் கலெக்ஷன். நீங்க இவனை சமாளிங்க, அதுக்கப்புறம் என்ன சொந்தமாக்குறத பத்தி யோசிக்கலான்னு அவன் சொல்ல டக்குன்னு அவன் பவர்ஸ் வந்து சைட்ல இருந்து நம்ம மொத்த மாஸ்டர்ஸையும் லாக் பண்ணிடுறது. நம்ம ஹீரோ மட்டும் அங்க நின்னுட்டு இருக்காரு. சைட்ல நம்ம கோயாவும் ஃப்ரீயா இருக்கு. அப்ப நீ ஆமால் தானா? பார்த்தா நம்ம ஹீரோயின் மறைஞ்சு அப்படியே அங்கிருந்து பறந்துடுறாங்க. தப்பா சொல்லிட்ட, இதுதான் என்னோட இல்யூஷன். அவத திரும்ப அவனுக்குள்ளே இழுத்துக்க நம்மளும் கடுப்பாயிட்டு சியோசுனரை நீ என்ன பண்ணன்னு கேட்கிறாரு. ஆள் அவங்கள அப்படியே வெளியே கொண்டு வரான். நம்மளும் காண்டோட அவனை அட்டாக் பண்ண போக குறுக்க அந்த கோடாலி வந்துடுறான். அவனோட பவர்ஸ் வேற லெவல்ல இருக்கு. அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் கூட ஒருத்தர் சண்டை போட்டுக்க ஆரம்பிக்கும். அதே நேரத்துல இப்ப நம்ம ஃபேரி டாக்டரை காட்டுறாங்க. அவங்க இப்ப போதி ட்ரீ கிட்ட ஏதோ ஒரு விஷயத்தை தேடி போற மாதிரி தெரியுது. ஆனா அவங்களோட பவர்ஸுக்கு அந்த என்ட்ரன்ஸ் ஓபன் ஆகுற மாதிரி தெரியல. அவங்களும் சோகமாங்க கிளம்ப போக அந்த என்ட்ரன்ஸ் இப்ப தானவே ஓபன் ஆகுற மாதிரி காமிச்சதோட இங்க நம்ம ஹீரோ அந்த குடலை சமாளிக்க திணறிட்டு இருக்காரு. டீமன் சைண்ட் வேற என்னால உணர முடியுது. இவ இந்த நிலைமையில கூட நீ காப்பாத்துவன்னு சொல்லி உறுதியா நம்புறான். அவரும் உன்னை விட மாட்டேன்னு சொல்லி சமகானோட அவரு ஹெவன்லி ஃபிளேம்ஸ் எல்லாம் இப்ப யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. அவரு 3000 பர்னிங் ஃபிளேமோட முழு பவரை யூஸ் பண்ணி பறந்து அந்த ஆக்ஸ்லயே ஒரு போட அந்த இடமே அதிர்ந்துருது. அது மட்டும் இல்ல அந்த டீமன் சைட்டும் தலையை பிடிச்சிட்டு அலற ஆரம்பிச்சிடுறான். நம்ம கோடலி அங்கிளும் கொஞ்சமா அவன் கண்ட்ரோல்ல இருந்து வெளியே வராரு. என்ன மன்னிச்சிரு, ஆமா நீங்க யாருன்னு கேட்க நான் ஜியோச்சான். அந்த டீமன் சைண்ட் நீ என்னோட கண்ட்ரோல்ல இருக்க, நீ இதுல இருந்து வெளியே போக முடியாது. அவரும் நான் பண்ண தப்ப என்னால மட்டும்தான் சரி பண்ண முடியும்னு சொல்லிட்டு அப்படியே மேல போயிட்டு ஆக்ஸ் பிளட் பவர்னு சொல்லி முழு ஃபோர்ஸோட டக்குன்னு அவனை அட்டாக் பண்ண ஆளுங்கிருந்து காணாம போய் திரும்ப அந்த ஃபிளேமா மாறிடுறான். அவரும் அங்கிருந்து காணாம போயிடுறாரு. நம்ம ஹீரோனும் சேஃப் ஆயிடுறாங்க. இந்த பக்கத்துல இருந்து நம்ம கோ மாஸ்டர் அவரு தோல்லே ஒண்ணு வச்சு நீ கலக்கிட்டேன்னு சொல்ல இந்த பக்கத்துல இருந்து அவரு மாஸ்டர் வேற. அவரு ஜியோக்லான சேர்ந்தவரா? ஆனா அவரை பத்தி நான் ஏன் எதுவுமே கேள்விப்பட்டது இல்ல. நம்ம கோ மாஸ்டர் அவரு சியோசுவானோட கசின் பிரதர். அவரை கோடாலி பிஸ்தான் தான் நாங்க எல்லாரும் சொல்லுவோம். 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஆள் காணாம போயிட்டாருங்கிற மாதிரி அவரு சொல்ல சரி இப்ப எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிச்சு. பியூர் லோட்டஸ் ஃபிளேம் எடுக்கிற வேலையை பார்க்கலாம். நம்மளும் நேரா நம்ம குயா கிட்ட போயிட்டு நீதான் அதை முடிக்கணும்னு சொல்ல அவரும் அதுக்கான வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. டக்குன்னு பார்த்தா நம்ம மொட்டை ஹூமிங்ஸன் அங்க வந்துடுறான். நம்ம மாஸ்டர் கேங் மொத்தமும் ஒன்னா சேர்ந்து அவனை தடுத்து நிறுத்த அந்த கேப்பை யூஸ் பண்ணி நம்ம குயாவும் அந்த ஃபிளேமை அப்சர்வ் பண்ணிடுறாரு. இவனை நாங்க சமாளிச்சுக்கிறோம், நீங்க உடனே இங்கிருந்து கிளம்புங்க. நம்ம யோஹெட் அவங்க எல்லாரையும் கூட்டிட்டு அங்கிருந்து கிளம்ப வெளியே போறதுக்கான அந்த என்ட்ரன்ஸையும் ஆள் இப்ப ஓபன் பண்ணிட்ட மாதிரி தெரியுது. திடீர்னு நம்ம ஹீரோக்கு பயங்கரமா தலைவலிக்க ஆரம்பிக்க அவரு நெத்தில ஒரு சிம்பிள் மாதிரி பிளிங்க் ஆகுது. டக்குன்னு பார்த்தா உள்ள இருந்து யாரோ ஒருத்தர் வெளியே வராரு. டேய் டீமன், அவ்வளவு சீக்கிரம் உன்னை இங்கிருந்து தப்பிக்க ஓட்டுனான்னு சொல்லி நம்ம குயாக்கு ஒரு பஞ்சு விட உள்ள இருந்த அந்த பியூர்லி ஃபிளேமும் வெளியே வந்துடுது. இந்த டீமன் சைண்ட் ஒன்னும் காலி ஆகல. ஆள் வெளியே போறதுக்காக நடிப்பை போட்டிருக்கான்.
1000 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க என்ன அடைச்சு வைக்கிறப்ப இருந்த அதே பியூர்லி டீமன் நான் கிடையாது. இப்ப என் பவரே வேற நம்ம சொல்ல அதை பார்க்க தானே நான் இங்க வந்திருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ உடம்ப கடன் வாங்கிட்டு ஆல்டக்குன்னு அதுக்குள்ள போயிடுறாரு. அவன் அட்டாக்க சமாளிச்சு அவங்க 2 பேரும் மட்டும் கவர் பண்ற மாதிரி ஒரு பேரியரே அவரு கிரியேட் பண்ண வெளியிருந்த நம்ம சூனர்லாம் நம்ம ஆளுக்கு என்னாச்சுன்னு சொல்லி பதறாங்க. அதான் அந்த சைன் மாஸ்டர் இருக்கார்ல, கண்டிப்பா அவனுக்கு எதுவும் ஆகாது. இந்த பக்கம் நம்ம கோ மாஸ்டரும் நம்ம யோச்சன் மாஸ்டரும் ஹூமிங்ஸ்னா சமாளிச்சிட்டு இருக்காங்க. ஆளும் அவங்க கிட்ட இருந்து எஸ்கேப் போய் அந்த ஃபிளேமை துரத்திட்டு போறான். ஆனா நம்மளுங்க அவனை விடுறதா இல்ல, எங்க போனாலும் அவனை மடக்கி பிடிச்சிடுறாங்க. ஹூமிங்சன் உன்னால இன்னைக்கு தப்பிக்கவே முடியாது. இந்த பக்கம் அந்த டீமன் சென்டர் லாக் பண்ணிட்டு நம்ம சைட் மாஸ்டரும் வெளியே வராரு. உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே. அப்படியே பிளாஷ்பேக் ஏன்சியன் ரிலம்ல நம்ம சியோசுவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்த அந்த சைட் மாஸ்டர் இவரு தான். நம்ம ஹீரோக்கு அந்த போனை கிஃப்டா கொடுத்தப்ப அவர் நெத்திக்குள்ள ஒரு பவரும் போயிருந்திருக்கும். ஓ அப்பதான் நீங்க எனக்குள்ள வந்தீங்களா? உண்மையிலேயே இந்த பிளேமோட ஓனர் இவரு தான். ஆனா இது யாருக்குமே கட்டுப்படாம மொத்தவங்களை அழிக்கணுங்கிற எண்ணத்தோட இருந்திருக்கும். அதான் நான் அந்த ஃபார்மேஷனுக்குள்ள லாக் ஆகிறதுக்கு முன்னாடி இதை இந்த இடத்துல அடைச்சு வச்சுட்டேன். உன்னை பார்க்கும் போது எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு, ஒருவேளை உன்னால இதை கட்டுப்படுத்த முடியலன்னு ஒரு சொல்ல. அந்த டீமன் சைண்டோ இப்ப திரும்ப அந்த பவர்ல இருந்து வெளியே வந்துடுறான். நான் யாருக்கும் சொந்தமானவ இல்ல. இன்னைக்கு நான் வெளி உலகத்துக்கு போகதான் போறேன். அதுக்கப்புறம் என்னை யாராலையும் தடுக்க முடியாது. ஏண்டா உன்னை ஏற்கனவே அடைச்சு வச்சவங்க இருக்கும் போது நீ இதெல்லாம் பேசலாமான்னு சொல்லிட்டு அவரு திரும்ப நம்ம ஹீரோக்குள்ள போயிட்டு அவரோட பவர்ஸை யூஸ் பண்ண ஆரம்பிக்க நாலா பக்கத்துல இருந்து அட்டாக் பண்ணி அவனை நாக் அவுட் பண்ணிடுறாரு. அந்த ஃபிளேமும் வெளியே வந்துடுது. சியோயான் அதை எடுத்துக்க, இந்த பிரபஞ்சத்தை காப்பாத்து. வேலையை முடிச்சுட்டு அவரும் அங்கிருந்து காணாம போக நம்மளும் சரின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த ஃபிளேம் கிட்ட போறாரு. பார்த்தா ஹூமிங்சன் அங்க வந்துடுறான். அவனை ஃபாலோ பண்ணி வந்த நம்ம மாஸ்டர்ஸ் திரும்ப அவனை தடுக்கிற வேலையை ஸ்டார்ட் பண்ண நம்மளும் அந்த சான்ஸை யூஸ் பண்ணி அதை அப்சர்வ் பண்ண ட்ரை பண்றாரு. ஆனா அந்த ஃபிளேம் இப்ப கட்டுப்பாட்டை இழந்துடுது. அதை நோட் பண்ண ஹூமிங்சன் இதுக்கு மேல நம்ம இங்க இருந்தா நம்ம திரும்ப மண்டவோடாவே ஆடுவோம்னு சொல்லிட்டு முதல்ல அங்கிருந்து எஸ்கேப் ஆகிடுறான். ஆனா நம்ம கேங் விடுறதா இல்ல. நம்ம ஹீரோயின் அவங்க எம்பரர் செல் டெக்னிக்கை யூஸ் பண்ணி அதை பிளாஸ்ட் ஆகாம பாத்துக்கிறதா சொல்றாங்க. சொன்ன மாதிரி அவங்க வேலையை ஸ்டார்ட் பண்ண இப்ப திரும்ப நம்ம ஃபேரி டாக்டர் அவங்க இப்ப ஒரு வழியா அந்த போதி ட்ரீயை கண்டுபிடிச்சிடுறாங்க. அவங்களோட பவர்ஸ் அதுல யூஸ் பண்ணலான்னு பார்த்தா அது அவங்கள நெருங்க விட மாட்டேங்குது. அவங்களும் ஒரு செகண்ட் அமைதியாயிட்டு எனக்கு தெரியும் நீதான் எனக்கு உயிர் கொடுத்திருக்க, ஆனா எனக்கு ஹெல்ப் பண்ண ஜியோயன் இப்ப ஆபத்துல மாட்டிட்டு இருக்காரு. நம்மால் சயின்ஸ் லெவல பிரேக் பண்ண போதி ட்ரீயோட சீட் தான் அவருக்கு தேவைப்படுது. நீதான் எனக்கு உதவி செய்யணும், அதுக்கு பதிலா நான் என்ன வேணாலும் பண்றேன்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அவங்களோட கையதுல வைக்கிறாங்க. அந்த ட்ரீயும் அவங்களுக்கு ஏதோ சொல்லுது போல. அவங்களும் டக்குன்னு அவங்க கையை கட் பண்ணிட்டு அவங்க பிளட் அதுக்கு தராங்க. கொஞ்ச நேரத்திலேயே அதுவும் அப்படியே பூக்க ஆரம்பிச்சிட்ட மாதிரி காமிச்சதோட இந்த பக்கம் நம்ம சூழ்நிலால இதுக்கு மேலேயும் தாக்கு பிடிக்க முடியாது போல. நம்ம ஹீரோவும் வேலையை முடிச்ச மாதிரி தெரியல. ஃபிளேம் அடிச்சா மொத்த பேரும் காலி. அவரும் சுனர் எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த ஃபிளேமை அப்படியே முழுசாவே அவருக்குள்ள இழுத்துக்கிறாரு. அவ்வளவுதான், அவரால் அதை சுத்தமா தாங்கிக்க முடியல. அவர் தூக்கி தோல்ல போட்டு அங்கிருந்து வெளியே வந்துடுறாங்க. நம்மால் மூச்சு பேச்சு இல்லாம கிடக்க நம்ம சியசுனர் அவருக்கு என்னாச்சோ ஏதாச்சும் சொல்லி பதறிட்டு இருக்க சரியான நேரத்துல நம்ம ஃபேரி டாக்டர் அங்க வராங்க. கையில அந்த போதி சைடு அதை அவர் வாயில போட்டு விட கொஞ்ச நேரத்திலே நம்மளும் இப்ப திரும்ப மூச்சு விட ஆரம்பிச்சிடுறாரு. ஆனா இதோட எல்லாம் முடியல. நம்ம யோச்சன் மாஸ்டர் நம்மளால ஹீல் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்க. மாஸ்டர் கோமா இருக்கீங்களா? அவரு உண்மையிலேயே சம கோமா தான் இருக்காரு. அந்த ஃபிளேமை நீ கண்ட்ரோல் பண்றதுக்கு பதிலா அதை முழுசா உனக்குள்ள அப்சர்வ் பண்ணிக்கிட்ட. அது இன்னமும் பிளாஸ்ட் ஸ்டேஜ்ல தான் இருக்கு. எப்ப வேணாலும் அது வெடிச்சு செதறலாம். என்னால எவ்வளவு நாள் தாக்கு பிடிக்க முடியும்? 10 நாளே அதிகம் அவரு சொல்ல. நம்ம சூனர் இப்ப அவங்க அப்பாவை மீட் பண்றாங்க. கண்டிப்பா நம்ம சோலாட்டர்ல சியோசுவான காப்பாத்துறதுக்கான பவர்ஸ் இருக்கணும். ஆனா அவர் அதை ஒத்துக்க மாட்டாரு. சோலாட்டர் ஓபன் ஆகி 1000 வருஷம் ஆகுது. அதுக்குள்ள என்ன இருக்கு, அதை திறந்தா எவ்வளவு பெரிய ஆபத்து வரும்னு நம்ம யாருக்குமே தெரியாது. ஒருவேளை அங்கேயே அவனோட ஃபிளேம் பிளாஸ்ட் ஆயிடுச்சுன்னா சூனர் அப்படி ஆச்சுன்னா அதை நான் கட்டுப்படுத்துறேன்னு சொல்றாங்க. அவங்க அப்பாக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அவங்களும் அப்படியே ஒரு பக்கத்துல உட்காந்துட்டு சியோ கிளானுக்கு நான் போய் கொஞ்ச நாள்லயே எனக்கு ரொம்பவும் உடம்பு முடியாம போச்சு. அப்ப யாருன்னே தெரியாத எனக்காக சியோயான் மட்டும்தான் நின்னா. அவன் எனக்கு எதுவும் ஆகாதுன்னு சொல்லி நான் சரியாகிற வரைக்கும் என் கூட இருந்து என்ன பார்த்து கேட்டான். இப்ப நான் அவனுக்கு திரும்ப செய்ய வேண்டிய நேரம் அவங்க சொல்ல. நம்ம மாஸ்டர் ஹீரோவும் இப்ப அடுத்து என்ன பண்ணலாங்கிறத பத்தி பேசிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு நம்ம சூனர் வர நம்மளும் எதுவுமே நடக்காத மாதிரி சமாளிச்சிடுறாரு. ஹெவன்லி டாம்குள்ள போறதுக்கு நான் அனுமதி வாங்கிட்டேன். அதை கேட்டு அவங்களும் லைட்டா சாக்காக நம்ம கூஹெட் அவங்க எல்லாரையும் கூட்டிட்டு இப்ப நேரா குவால்டருக்கு வந்துடுறாரு. 1000 வருஷத்துக்கு முன்னாடி சியோசுவான்ல இருந்து நிறைய சயின்ஸை இந்த இடத்துல அடக்கம் பண்ணிருக்காங்க. உள்ள என்ன இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. பிளட் லைனால மட்டும்தான் இதை ஓபன் பண்ண முடியும்னு சொல்லி நம்ம சுனர் கிட்ட சொல்லி நம்ம ஹீரோவை உள்ள கூட்டிட்டு போக சொல்றாரு. அவங்க 2 பேரும் இப்ப இந்த ஆல்டருக்குள்ளேயும் போயிடுறாங்க. அங்க பார்த்தா நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் இப்ப தனித்தனி இடத்துல இருக்காங்க. ஒருத்தர் இன்னொருத்தர் பேசுறதை கேட்க முடியுது. ஆனா எங்க இருக்காங்கன்னு பார்க்க தான் முடியல. நம்ம சூனர் என்னால உன் பவரை ஃபீல் பண்ண முடியுது எங்கன்னு சொல்லி சுத்தி சுத்தி பார்த்துட்டு அவங்க அப்படியே
அப்படியே தரையை டச் பண்ண நம்மால் அவங்க காலு கீழே இருக்கிற மிரர் வேல் மாதிரியான அந்த இடத்தோட இன்னொரு பக்கத்துல இருக்காரு. நம்ம சூனர் முன்னாடி இருந்த ஒரு சிலை கிட்ட ஏன்ஷியன்ட் காட்ஸ் நீங்க தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லி ப்ரே எல்லாம் பண்ணிட்டு அவங்களோட பிளட் லைனை யூஸ் பண்ண அங்க ஏதோ சில லெட்டர்ஸ் மாதிரி வருது. சூனர் இதெல்லாம் ஏன்ஷியன்ட் லாங்குவேஜ்ல இருக்கு, கொஞ்சம் என்னன்னு சொல்ல. அவங்க இது ஒரு மெய்ஸ்னு சொல்றாங்க. நம்ம கல்லறைக்குள்ள போகணும்னா அதுக்கு இதை சால்வ் பண்ணாதான் முடியும். ஆனா நம்ம ஹீரோவால சுத்தமா முடியல. அவருக்குள்ள இருந்த ஃபிளேம் திரும்பவும் அது வேலையை காட்ட ஆரம்பிச்சிருது. நம்ம ஹீரோயினும் அங்க இருக்கிற பில்லர்ஸ் எல்லாத்துலயும் கை வச்சு மெய்ஸை சால்வ் பண்றதுக்கான வழியை தேட ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனா அவரால் சுத்தமா முடியல. சூனர் இந்த ஃபிளேம் பிரேக் ஆக வேண்டிய நேரம் வந்துருச்சு. இதுக்கு மேலேயும் என்னால இதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. இல்ல நான் கண்டுபிடிக்க போறேன், இன்னும் கொஞ்ச நேரம் தாக்கு பிடிச்சிக்கன்னு சொல்லிட்டு அவங்களும் அப்படியே அலாரம் வைக்க அதே வெறியோட அங்க இருக்கிற பில்லர்ஸ் எல்லாத்தையும் அவங்க போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்பதான் அங்கிருந்து ஏதோ ஒரு வித்தியாசமான பவர் வெளியே வருது. நம்ம ஹீரோயின் கிளானோட சீக்ரெட் டெக்னிக்கான எம்பரர் சீல் தான் அந்த மெய்ஸை சால்வ் பண்றதுக்கான வழி. அவங்க அதை கண்டுபிடிச்சிடுறாங்க. ஜியான் ஹேண்ட் ஃபார்மேஷனோட சென்டர்ல வந்து உட்காரு. அவங்க இந்த பக்கம் உட்காந்துட்டு அப்படியே அந்த டெக்னிக்கை யூஸ் பண்ண ஆரம்பிக்க டக்குன்னு அவங்க ரெண்டு பேருமே அங்கிருந்து காணாம போயிடுறாங்க. இப்ப அப்படியே சோலாலு கலவரத்துக்கு நடுவுல அவன் நம்ம சீக்ளானோட ஹெட்டை பிடிச்சிருந்திருப்பான். இப்ப நல்ல புள்ள மாதிரி அவரை ரிலீஸ் பண்ணி விட்டுட்டு உன் கிளான் உனக்கு ஸ்பெஷல் கிஃப்ட் கொடுத்துருக்கு, அது பேரை காப்பாத்து. அப்ப என்ன போலான்னு சூரியா? கண்டிப்பா போலாம். ஆனா இந்த உலகத்தோட மிகப்பெரிய பவர் சோலால் கிட்ட மட்டும் தான் இருக்கு. செயலிருந்த அந்த டிவோரிங் ஃபிளேம் ஆள் பாக்குறான். அது அப்படியே அவரை ஒரு மாதிரியா மயக்கிறது. அவரும் கொஞ்சம் கொஞ்சமா அது பக்கத்துல போக அவருக்குள்ள இருந்த அவர் ஃபேமிலியோட ஹெவன்லி ஃபிளேம் அதை அப்படியே அப்சர்வ் பண்ணிக்க ஆரம்பிச்சிருது. அவரும் கதறாரு. ஆனா ஒன்னும் வேலைக்கு ஆகல. இப்ப ஹூமிங்சன் சிரிப்பை போட்டுறான். டிவோரிங் ஃபிளேம் அதோட முழு பவர்ஸ அடைஞ்சிருச்சு. நம்ம ஹீரோ ஹீரோயின் பக்கத்துல ஒரு தாத்தா 3 பேரும் மெடிடேஷன்ல இருந்து வெளியே வர ஒருத்தர் பார்த்து பயந்து போய் அலற ஆரம்பிச்சிடுறாங்க. நீங்க எங்க இடத்துல என்ன பண்றீங்க? அது நான் தானே உங்ககிட்ட கேட்கணும். நம்ம ஹீரோ வர வீக்காய் சரிஞ்சிடுறாரு. நம்ம சூனர் செய்யான்னு சொல்லி கதற ஆரம்பிக்க அவரும் அவங்கள அடிச்சு லாக் பண்ணிட்டு அவருக்கு என்னாச்சுன்னு தொட்டு பாக்குறாரு. இவன் நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. சரி இவனை நான் காப்பாத்துறேன், ஆனா அதுக்கு பதிலா நீ என் கேள்விக்கு பதில் சொல்லணும். சிவக்லான் இன்னமும் வெளியே வாழ்ந்துட்டு தான் இருக்காங்களான்னு அவரு கேட்க இருக்காண்டான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவர் மண்டையிலே ஒண்ணு வச்சிடுறாரு. பேசிட்டு இருக்கும் போது அடிக்கிறியா? சரி இப்போ வா. நம்ம ஹீரோவும் அவரோட விதவிதமான பவர்ஸை யூஸ் பண்ணி எல்லாங்களையும் அந்த மாஸ்டர் அட்டாக் பண்ண வர அவரும் உட்காந்த மணிக்கு லெஃப்ட்ல சமாளிக்கிறாரு. ஆள் உண்மையிலேயே பெரிய கைதான் போல. நம்ம சியோயானால சுத்தமா சமாளிக்க முடியல. தம்பி உன்கிட்ட ஹெவன்லி ஃபிளேம்ஸ் இருக்கலாம், நெருப்போட நீ விளையாடு. ஆனா நான் உன் தாத்தனுக்கு தாத்தா, என்கிட்ட உன் பருப்பு வேகாது. ஆள் 2 பேரையும் ஜோடியா வச்சு லாக் பண்ணிடுறாரு. சரி சொல்லு, நீதான் உண்மையிலேயே சியோக்லான சேர்ந்தவனா? அவரும் கெத்த சியோக்லான்ல பாக்கி இருக்குது எங்க ஃபேமிலி மட்டும்தான், நான் ஊட்டன் சிட்டில இருந்து வரேன்னு சொல்ல அவரும் சரின்னு சொல்லி போன புதுன்னு அவங்கள ரிலீஸ் பண்றாரு. ஆனா நம்மளோட கை சும்மா இருக்க மாட்டேங்குது. ஆங்கிரி பூத்தா ஃபிளேமா ரெடி பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. அதை அப்படியே அந்த மாஸ்டர் கிட்ட அனுப்ப ஆளாத லெஃப்ட்லயே வாங்கிட்டு ரைட்ல நம்ம ஹீரோவை பறக்க விட்டுறாரு. சூனரும் டென்ஷன் ஆயிட்டு அவர் அட்டாக் பண்றேன்னு சொல்றாங்க. இல்ல இப்ப என்னோட பெயின் கம்மி ஆயிருக்கு. ஆள் நல்லவர் தாங்கிறத புரிஞ்சுட்டு அவங்க 2 பேரும் இப்ப அவர்கிட்ட சரண்டர் ஆயிடுறாங்க. மாஸ்டர் உங்க பேர் என்னன்னு நாங்க தெரிஞ்சுக்கலாமா? சொல்றேன், அதுக்கு முன்னாடி நீ உண்மையிலேயே சியோக்லான சேர்ந்தவன் தானா? அப்படி இருந்தா ஏன் உன் பிளட் லைனை என்னால ஃபீல் பண்ண முடியல? எங்க ஃபேமிலி பிளட் லைன் அழிஞ்சிருச்சுன்னு அவரு சொல்ல அவரும் லைட்டா ஃபீல் பண்றாரு. இது எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். இவ்வளவு காலம் இல்லாம நீங்க இப்ப இந்த இடத்துக்குள்ள வந்திருக்கீங்கன்னா அப்ப வெளியே ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன். நம்ம ஹீரோயினும் சோலால் ஹூமிங்சன் எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. நீங்க 1000 வருஷமா இங்கதான் இருக்கீங்கன்னா அப்ப கண்டிப்பா உங்களுக்கு அப்ப நடந்த வார பத்தியும் தெரிஞ்சிருக்கணும். சியோசுவான் ஹூட்டன் எம்பரரை எப்படி தோக்கடிச்சார்னு எங்க கிட்ட சொல்ல முடியுமா? அப்படியே எபிசோட் 31 முடியுது. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறதெல்லாம் நம்ம நாளைக்கான வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் குட் பை.